Hi friends, welcome to Mujahir FX. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து கேண்டலிஸ்டிக் அண்ட் ட்ரெண்ட் லைன் இது ரெண்டையும் சேர்த்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது ஏன் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்ட ஒரு ரிக்வெஸ்ட், அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். நம்மளுடைய பேட்டர்ன் வீடியோ கேண்டலிஸ்டிக் வீடியோ வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துருவோம். அடுத்தது அவர் என்கிட்ட கேட்ட ஒரு கொஷன் வந்து, ப்ரோ ஹேமர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு டிபி ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்ணி அப்படின்னு கேட்டார். ஓகே, நம்ம ஒரு ஹேமரை கீறிடுவோம். ஓகே ஓகே இது வந்து ஒரு ஹேமர். ஓகே, இது ஒரு ஹேமர் அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு உங்களுக்கு 1 ஹவரில் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டிபி வந்து ஜாஸ்தியான, அதாவது 10 பிப்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் இதுக்கான வீடியோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதில் பார்த்தா தெரியும். பட் நீங்கள் கேட்டீங்க அப்படின்றதுக்காண்டி இதில் வந்து சொல்கிறேன். ஓகே, 1 ஹவருக்கு 10 பிப்ஸ் அப்படின்னு சொன்னால் 4 ஹவருக்கு 40 பிப்ஸ் கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பீங்கன்னு கேட்டால் இந்த டைல் தானே, இந்த விற்க விட்டு கொஞ்சம் கீழுக்காய் இப்படி வைப்பீங்க ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து உங்களுக்கு வரப்போகுது இங்கேருந்து 10 பிப்ஸ் அப்படின்னு சொன்னால் டார்கெட் வந்து உங்களுக்கு 10 பிப்ஸ் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த ஹேமருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் 10 டிபி வரும். ஓகே, அடுத்ததாக நீங்கள் கேட்ட விஷயம் என்னன்னு சொன்னால் ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு ட்ரெண்ட் லைனை நீங்கள் கீறதுக்கு முதல் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ணிடணும். ட்ரெண்ட் லைன்னு சொன்னோடனே தெரியும் உங்களுக்கு 1 டைம் 2 டைம் மினிமம் வந்து 2 டைம் வந்து டச் ஆகிருக்கணும். 3rd டைம் வந்து டச் ஆகிருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படி தான் நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டவுன் ட்ரெண்ட் அப்படின்றதுனால டவுன் ட்ரெண்டில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய கேண்டில் வந்து என்னென்னா செல் கேண்டில் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். அதுவும் வந்துட்டு என்னென்னு கேட்டால் இந்த மிட் லைன், அதாவது இதுக்கு மிட் லைன் எப்படி பார்ப்பீங்க. ஓகே, நான் இந்த லைனை காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து இப்படி வைக்கிறேன். ஓகே, இதை வந்து நம்ம ஒரு மிட் லைனாக எடுத்துக்கலாம். இப்போ இப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே இருக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஏரியாவில் இருக்கிறது. ஸோ நம்ம அந்த ஏரியா வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று நமக்கு எந்த ஏரியாவில் எதுவுமே கிடைக்கல. ஸோ இந்த ஏரியாவில் எதுவுமே கிடைக்கல, இங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கிடைச்சிருக்குது. ஓகே, ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்டாருக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஏரியாவில் வச்சு இப்படி தான் வரும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நான் பழைய ஹைக்கு மேலே வைக்கிறேன், இந்த கேண்டில் வைக்காமல் பழைய ஹைக்கு மேலே வைக்கிறேன். ஓகே, டார்கெட் வந்து ஒரு 1600. ஓகே, 500 வைப்போம். ஓகேவா, ஓகே நம்ம 500 கிடைச்சா போதும். ஓகே, அதுவும் வந்து சக்ஸஸ் ஆகிருக்குது. அடுத்த வந்துட்டு ஒரு கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்துருக்குது பாருங்கள். ஸோ நம்ம அதை காட்டாமல் போகக்கூடாது. ஸோ இது மேலே இருக்குது, இது வந்து ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து கிரீன் கலரில் முடிஞ்சிருக்குது. இதுக்கு முதல் வந்து ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இதுக்கு முதல் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஒன்று வந்திருக்குது. ஓகேவா, அதாவது ஒரு நாள் கேண்டில் நம்ம டெய்லியில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கேண்டில் வந்து என்ன காட்டுதுன்னா அடுத்த நாள் வந்து ஒரு பையை தான் காட்டும். ஓகே, அதே மாதிரி காட்டிட்டு அது டவுன் ஆகிருக்குது. ஓகே, செல்லர்ஸ் வந்துக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து வந்து ஒரு டவுன் கொடுத்துட்டு எகெயின் வந்து இங்கே ஒரு ஹேங்கிங் மேன் வந்துருக்குது. ஹேங்கிங் மேன் வந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிட் லைனுக்கு மேலே. ஸோ நம்ம இதை வந்துட்டு பை பண்ணலாமான்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து பை பண்ணுறது வந்து அவ்வளோ நல்ல இல்லை. பட் பை பண்ணியிருந்தால் ப்ராஃபிட் வந்துருக்குது அப்படின்னு சொன்னால் அது நான் எதுவுமே சொல்லலை. சொல்கிற விஷயம் உங்களுக்கு பை பண்ண இயலும். பட் நமக்குன்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது, இந்த லொக்கேஷனில் இந்த கேண்டில் வந்து தான் நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் நம்ம வந்து படித்த அந்த கேண்டில் தான் வந்து இது பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் இவ்வளோ அப். பட் இது டவுன் ட்ரெண்ட். ஓகேவா, இப்போ நான் பார்த்துட்டு வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் செல். இதை நீங்கள் செல்லுன்னு எடுத்திருந்தா இந்த கேண்டில் வருது அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு புரியணும் வந்து என்னன்னு சொன்னால் ஓகே இது வந்து கொடுத்து வந்தது இங்கே வந்து எகைன் வந்து பையர்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு மைண்டில் பட்டணும். ஸோ நீங்கள் எக்ஸிட் ஆகிருந்தா உங்களுக்கு அது சேஃப் ட்ரேட். ஓகே, அடுத்ததாக இந்த ஷூட்டிங் ஸ்டார். ஓகேவா, இதை டெலீட் பண்ணுறேன் பிகாஸ் அந்த ஓகே இந்த ஷூட்டிங் ஸ்டாரை நீங்கள் ஆர்டர் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஆர்டர் எடுத்திருப்பீங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து எடுத்திருப்பீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு தெரியாது, இந்த பழைய ஈக்குவலுக்கு மேலே வச்சிருப்பீங்க. மார்க்கெட் வந்து இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே இந்த கேண்டில் உங்களுக்கு இந்த கேண்டில் வரப்போகிறது தெரியாது. அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிற கேண்டில் வந்து வரப்போகிறது தெரியாது. பட் அது ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் அதில் ஒரு விஷயம் பண்ணியிருக்குது என்னென்னா
அதுவும் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டாராக முடிஞ்சிருக்குது. ஸோ உங்களுக்கு திரும்ப ஒரு என்ட்ரி வந்து அது கொடுத்துருக்குது. ஸோ நீங்கள் இங்கேருந்து இன்னொரு செல் எடுத்துருப்பீங்க. அந்த செல்ற டார்கெட்டை பாருங்கள். ஏன்டா அந்த இடத்துல வந்து இவ்வளவு இருந்தவங்க, அதாவது இந்த செல் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாரும் வந்து அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாப் லாஸை வந்துட்டு என்ன பண்ணிருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரன் பண்ணிருக்கோம். ரன் பண்ணினதுக்கு அப்புறம் டவுன் பண்ணுறது தானே. ஸோ அந்த டவுனை பாருங்கள். இது இப்படி தான் வச்சுருப்பீங்க. எவ்வளோ பிப்ஸ்ன்னு பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 367 பிப்ஸும் ஓகே 131 பிப்ஸ் ஸ்டாப் லாஸும் வந்திருக்குது இந்த கேண்டிலுக்கு. நம்ம அவ்வளோ டார்கெட் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் நம்ம அப்படியெல்லாம் போக போகிறது கிடையாது. நம்ம 240 நம்மளுக்கு இந்த இடத்தோட வந்துட்டு நம்மளுடைய ட்ரேட் வந்து நமக்கு முடிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இதில் ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ அதே மாதிரி நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் டவுட் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வந்து உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுவேன். அதுக்குரிய வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து மேக் பண்ணுவேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.